நல்ல மிளகு. இதன் பொட்டானிக்கல் நேம் பைப்பர் நைக்ரம். இதன் தாயகம் கேரளாவின் மலபார் ஆகும். இதில் விட்டமின் ஏ, சி, காப்பர், கால்சியம், ஃபோலிக் ஆசிட், ஃபைபர், பொட்டாசியம், பைரிடாக்சின், ரிபோஃப்ளாவின் மற்றும் தியாமின் உள்ளது. மிளகு சமையலின் அரசன் என அழைக்கப்படும். 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டில் கூட உணவு உண்ணலாம். ஞாபக மறதி, அல்சீமர் டிசீஸ் இது சரி செய்யும். உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை மூளைக்கு கொண்டு செல்லும். கண்களின் இரத்த நாளங்களுக்கும் இது நல்லது. கேட்ராக்ட் வருவதை தடுக்கும். சைனஸ், மூக்கடைப்பு போன்ற பிரச்சனைகளை இது சரி செய்யும். இதை தினமும் எடுத்துக்கொண்டால் பல் சொத்தை, ஈறுவீக்கம் நீங்கும். பிளட் பிரஷர் பிரச்சனைக்கு தீர்வு தரும். செரிமான பிரச்சனையை சரி செய்யும். கருப்பு மிளகு உடலில் உள்ள சத்துக்களை உறிஞ்சு எடுக்க உதவும். வாயு சம்பந்தமான கோளாறுகள் நீக்கும். இதன் காரத்தன்மை உடலில் உள்ள கிருமிகளை அழிக்கும். திரிதோஷம், வாதம், பித்தம், கபம் போன்றவற்றை திரிகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி 3ஐயும் சேர்த்து சாப்பிட்டால் சரியாகும். உடலின் சீதோஷ்ண நிலையை சரி பண்ணி உஷ்ணத்தை கொடுக்கும். இதன் பிப்பரின் கேன்சர் ஏற்படாமல் பாதுகாக்கும். இரத்தத்தை சுத்திகரிக்கும். டைப் 1, டைப் 2 டயபெட்டிக்ஸை கட்டுப்படுத்தும். வாதத்தை அடக்கும். உடலின் நரம்பு மண்டலத்திற்கு புத்துணர்ச்சி கொடுக்கும். விஷத்தை முறியடிக்கும் தன்மை இதற்கு உண்டு. பூரான், பூச்சிக்கடி போன்ற விஷத்தை முறிக்கும். தொற்று நோய்களை கட்டுப்படுத்தும். போதை பழக்கத்தில் இருந்து விடுபட இதை அவ்வப்போது சுவைத்து சாப்பிட வேண்டும். மிளகை தினமும் எடுத்து வர மேல் ஸ்டெரிலிட்டி நீங்கும். தோல் சுருக்கம், தோல் நிறம் மாறுவது சரியாகும். உடலின் செல்கள் டேமேஜ் ஆகாமல் பாதுகாக்கும். மிளகுடன் தேன் கலந்து சாப்பிட ஞாபக மறதி, சளித்தொல்லை சரியாகும். மிளகுடன் வெங்காயம் சேர்த்து அரைத்து தலைக்கு தேய்த்து வர முடி நன்கு வளரும். மிளகுடன் பெருஞ்சீரகம் சேர்த்து எடுத்து வர மூல நோய் சரியாகும். If you want more information, please like, share and subscribe my channel. Thank you.